நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் நீங்கள் சூஸ் பண்ண மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் லஞ்சுக்கு அப்புறத்துலேருந்து வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது லிவிங் ரூமில் இருக்க பேம்பு ரேக்கு. இதை வந்து முதல்ல ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு அடுக்கிட்டு இது ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஜென்ரலாக லிவிங் ரூமை வந்து சும்மா டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஏதாவது ஹெவி ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக தூக்கம் வரும் தான் சொக்கிட்டு, பட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ கிச்சனுக்கு போய் நான் மிக்சிலே அரைச்சி செய்கிற மாதிரியான ஒரு ராகி இட்லி தோசை மாவு தான் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து 3 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த அராழாக்கு எடுத்திருக்கேன். அதே மெஷரிங் கப்லேயே வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் மிக்சிலேயே அரைச்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக. அந்த அளவுக்கு ஒரு பங்கு வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டை அரிசி கிடச்சா அது கூட எடுத்துக்கலாம், இன்னுமே ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். குறைஞ்சது 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக எந்த கப் எடுத்திங்களோ அதிலே ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். கேழ்வரகு அப்படின்றதுனால சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். ரெட் ரைஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹெல்த்தியாக வெர்ஷன்றதுனால இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து லாஸ்ட் 1/2 hour ஊற வச்சா போதும். இது மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ் ஊற வச்சுட்டேன். இது ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருவேன். சின்ன சின்ன வேலை எல்லாமே. யூஸ்வலாக இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரீசரில். ஏன்னா இதுதான் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும் மார்னிங் நமக்கு. இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்படி உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி வேலை எல்லாமே வந்து நான் அந்த லஞ்சுக்கு அப்புறம் செய்கிற மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதே வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் மட்டும் மாற்றிக்காதீங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் எந்த காயுமே இல்லை, நைட்டு செய்கிறதுக்கு கூடன்றதுனால உடனே கிளம்பி காயெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்தாச்சு. வந்து இதெல்லாம் வந்து அரைச்சி வைக்கிறது எல்லாத்தையும் அரைச்சி கரைச்சிலாம் வந்து வச்சுட்டேன். மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம உப்பை போட்டு இப்படி கரைச்சி வச்சிங்கன்னா தான் புசு புசுன்னு வந்து உங்களுக்கு பொங்கிட்டு வரும். கையே யூஸ் பண்ணுங்கள், அந்த வார்ம்த் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கிட்ஸுக்கு ஸ்நாக் வந்து இந்த கார்ன் தான். கேஸ் ஸ்டவ்வில் வந்து நான் சுட்டு அப்படியே தரப்போகிறேன். இது மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து நான் இப்போது சைட் டிஷ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வேலை இன்றைக்கி வச்சுருக்கேன். எல்லா காயும் போட்டு ஒரு சப்ஜி தான் வந்து பண்ண போகிறேன். அப்படி டேரெக்டாக 1 பாட்டாக பண்ணலாம் அப்படின்னு குக்கரில் எல்லாத்தையும் வேக போட்டுட்டு மசாலாவும் அப்படியே அரைச்சி கொட்டிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேலையும் நமக்கு சட்டுன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிச்சனில் எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இப்படி ஒரு ஈஸி 1 பாட் ரெசிபியாக பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நைட் வந்து சப்பாத்தி இந்த கிரேவி தான் தொட்டுக்கிறதுக்கு. இது வெங்காயம்லாம் சேர்க்காமல் இது வெஜிடபிள் சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கரை இப்போ வந்து ஒரு 2 விசில் கத்தினா போதும். ஆஃப் பண்ணிட்டா அப்போலாம் ரெடி ஆகிடும். அடுத்து இப்போ வந்து ஸ்நாக் கிட்ஸுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து டீயும் போட்டாச்சு. நான் வந்து ஒரு 100 ml காஃபி கப்பில் வந்து பாதி தான் எடுத்துப்பேன். காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும். அதுவும் டெய்லி கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால சாப்பிட்ணும் போல் இருந்தது. இப்போ இதை சுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து லெமன் தோல்லையே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். நான் வந்து மேலே நெய் தான் தடவிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட தடவிட்டு அதை சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், கிட்ஸுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே விலாகில் காமிச்ச மாதிரி இந்த உடன் ட்ரேயில் தான் இப்போ வந்து டெய்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பருப்புலாம் மட்டும் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன். அதே மாதிரி நட்ஸு கண்டெய்னர், அந்த கடைசியில் டின் இருக்குது இல்லையா,
அதை அந்த கார்னரில் வச்சிடுறேன். இந்த எவர்சில்வர் எண்ணெய் இதெல்லாம் கூட வந்து நான் வாஷ் பண்ணி இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் காமிச்சா இன்னும் லேட்டாக ஆகும், அதாவது நிறைய டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்றதுனால அதை இன்க்ளூட் பண்ணலை. இது வந்து ரொம்ப பிகினிங்லேயே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஆயில் எல்லாமே மொத்தமாக வாங்கும் போது இப்படி தான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 2 லிட்டர்ஸ், 1 லிட்டர், இல்லைனா 1.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி. ஒரே ஒரு தூக்கு மட்டும் சில நாள் நம்ம அந்த பலகாரங்கள்லாம் செய்வோம் இல்லையா, அப்போ நிறைய எண்ணெய், சுட்ட எண்ணெய் இருந்ததுன்னா இதில் சேர்த்து வச்சுப்பேன். கொஞ்சமாக ஏதாவது அப்பளம்லாம் பொரிக்கிறோம், அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜாடியில் வந்து அங்கேயே வச்சுப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் வந்து நான் சுட்ட எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 tier ரேக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இது ஒரு மல்டிபர்பஸ் ரேக்கு தான். நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு அப்படி போட்டு வச்சுக்கலாம், இல்லை பாக்ஸஸ் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இது எண்ணெய்க்காக வச்சுருக்கேன். ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. இது க்ளீனிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக வந்து வாஷ் கூட பண்ணலாம். இப்போ ஆயிலெலாம் ரீஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வச்சுருவேன். எப்பயுமே வந்து ஒரே ஒரு பேக்கெட் ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து வச்சுருப்பேன், கோல்டு வின்னர் அந்த மாதிரி, எமர்ஜென்சிக்கு எதுக்காவது. அதையும் அது உள்ளேயே வச்சிடுறேன். இதை வந்து நான் கிச்சன், நம்ம கேஸ் சிலிண்டர்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு கீழே வச்சுருவேன். எங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றதே வந்து தெரியாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் ஆயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டே. யூஸ் பண்ணுறதுக்கு மேடையில் இவ்வளோ தான் வச்சுருப்பேன். இதுக்கு மேலே வரிசையாக ஜாடியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கும். இடமும் எனக்கு ரொம்ப சின்னதுன்றதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சாச்சு இன்றைக்கி. அதை க்ளீன் பண்ணி அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ரிமைனிங் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அவ்வளோதான். அப்போ ஈவினிங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வெறும் சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது வந்து நான் காலையிலேருந்து வாக்கிங் போகல அப்படின்றதுனால வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங். இதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாக்கிங் கண்டிப்பாக வெயிட் குறையுமா அப்படின்னு. எப்படி வந்து ட்ராக் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் ட்ராக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ், ஹவர்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ மீட்டர் நடக்கிறீங்க அப்படின்றதும் வந்து உங்கள் மைல்ஸ் நடக்கிறீங்கன்றதும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் நடந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. கரெக்டாக மணி வந்து 6:10. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. இது என்னோடய ப்ராக்டிஸ். டெய்லியே என்னோடய ரொட்டீன் வந்து 6 and 6:30க்குள்ளே, பிட்வீன் 6 and 6:30 இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே பிஸியாக போனேன். என்னோடய இந்த ஆஃப்டர்நூன் விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.